ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற விழாங்க வந்து எங்கள் அண்ணி பொண்ணோட நிச்சயதார்த்தம் அண்டு கல்யாண விழா ரெண்டும் சேர்ந்து ஒரு சின்ன வீடியோவாக எடிட் பண்ணியிருக்கிறேன். இது மண்டபத்துக்கு கீழே போனதும் ஒரு பிள்ளையார் அழகாக இருந்தாங்க. அப்படியே போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். மேலேயும் ஒரு குட்டி பிள்ளையார். என்ட்ரன்ஸில் போனதும் கல்கண்டு பன்னீர் தெளிக்க ஒரு அழகான கேர்ள்ஸ் 3 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பலூன்ஸ் விடுறது. என் பையனுக்கு இந்த மாதிரி பலூன்ஸ் விடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க அப்பா அடிக்கலைங்கிற உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் அவங்க அப்பா அடிக்கும்போது வந்து பலூன் உடஞ்சிருச்சு. ஆனால் அவன் கவனிக்கலை. ஏன்னா ஆர்மிக்காரங்க இல்லையா, அடிக்கலைன்னு நிற்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அடித்தாங்க. அவனுக்கு வந்து அவன் கவனிக்கலை எந்த பலூன் உடஞ்சது அப்படிங்கிறத. இவனு ஒரு 3 மாதம் கன் ஷூட்டிங் கிளாஸ் போனானா, அதனால் ஓரளவுக்கு நல்லாவே அடிப்பான் கரெக்டாக பார்த்து. அந்த பலூனை விட்டு அவனும் வர்ற மாதிரி தெரியலை. இவங்க வந்து எங்கள் அண்ணனும் அண்ணியும் இவங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம். அப்புறம் வந்து மண்டபத்தில் சின்ன குழந்தைங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் நல்லா ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பஞ்சு மிட்டாய், பாஸ்தா, என்ன வேணுமோ யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்து விட்ருவாங்க. நம்ம வேணுங்கிறத வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பானிபூரி, வாட்டர்மெலான் ஜூஸு இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போனதும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்களும் எல்லாத்தையும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அப்புறம் இவங்க வந்து ஒன்று அக்கா பொண்ணு, ஒன்று அண்ணி பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. வெல்கம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரை மணி நேரம் கூட ப்ராக்டிஸ் பண்ணல. சும்மா இப்படி போடுவோம் அப்படி போடுவோம் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக ஆடிட்டாங்க. நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் இதுக்குன்னே ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு இன்னும் கொஞ்சம் ஆடி இருந்தால் உண்மையிலே இதுவே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். அவங்க ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி வந்தாங்க. சரி இவங்க ஆட தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால டக்குன்னு பிக்கப் பண்ணி ஆடிட்டாங்க. எல்லாராலையும் அப்படி ஆட முடியாது இல்லையா. இப்படி போடுவோம் அப்படி போடணும் 2 நிமிஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இவங்க நார்மலாகவே 2 பேரும் நல்லா ஆடக்கூடியவங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 100 மீட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளையை அப்படியே அங்கே ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு சைடில் கூடி அப்படியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையே அப்படியே ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. என் பசங்களும் இந்த கன் ஷூட்டிங்கை விடுற மாதிரி தெரியலை. மண்டபத்துக்கு உள்ளே வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நாங்கள் விடலை. மாற்றி இவங்க தான் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தோசை, சப்பாத்தி, எங்கள் அண்ணி பொண்ணுங்க, அக்கா பொண்ணுங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரருக்கு ஹாய் சொல்லுங்கன்னா சப்பாத்தி தூக்கி காமிக்கிறாங்க. சப்பாத்தி என்னமோ பார்த்ததே இல்லாத மாதிரி. நல்லா இருந்தது. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து தோசை, சப்பாத்தி, புலாவு, அப்புறம் டெக்கரேஷன் இந்த மாதிரி ஸ்டேஜ் மேலே பூ தூவிலாம் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் சூப்பராக இருந்தது. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை இந்த டிஜேவா இவங்க விடுற மாதிரி தெரியலை. இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் சாப்பிட விடாமல் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த மண்டபத்தில் ஒரே ஒரு குறை என்னென்னா பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு கரெக்டாக ஏசி செட் ஆகலை. அந்த ஒன்று தான். அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக போச்சு. ஸ்டேஜ் மண்டபத்தோட டெக்கரேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக, வியூ சூப்பராக இருந்தது. மண்டபம் நல்லா பெரிய மண்டபம், வியூவும் சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கெலாம் தாலி கட்டிட்டாங்க. தாலி கட்டுறது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐயர் விட்டபாடு இல்லை. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அந்த ஐயர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கரகராக தான் இருந்தார். காமெடி பண்ணிக்கிட்டு, காமெடி பண்ணிக்கிட்டே கல்யாணம் முடிஞ்சது. அப்படியே மறு வீடு போயிட்டு ஒரு கருமாரியம்மன் கோவில் அம்பத்தூரா மாப்பிள்ளை வீடு அந்த சைடு தான். மறு வீடு போகும்போது அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க.
அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போனோம். நாங்கள் போகிற வழியிலேயே சாமி கும்பிட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. எங்கள் ஃபேமிலி 100 அக்கா வந்தாங்க. சரின்னு மெயில்ஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பாடு குட்டி குட்டி பவுலில் எல்லாமே கொடுத்தாங்க. பாயாசம், ரசம், சாம்பார், பொங்கல், இனிப்பு பொங்கல் எல்லாமே இருந்தது. களி கூட வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஆனால் எக்ஸஸாக தான் இருந்தது. அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவர் அவ்வளோதான் இருந்தோம். அப்புறம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டு நாங்கள் அவங்க வீட்லேயும் ஆரத்தி எடுத்து, அன்றைக்கி மழை வேறு தூவிக்கிட்டே இருந்தது. நாங்கள் சாப்பிட போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை. கொஞ்சம் நேரம் காருக்குள்ளே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடவே போனோம். இது வந்து மாப்பிள்ளையோட அம்மா, அவங்க தான் ஆரத்தி எடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மழை தூறிக்கிட்டே தான் இருந்தது அன்றைக்கி வந்து. சரின்னு உள்ளே போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு பழம்பழம் சாப்பிட்டுட்டு எங்களுக்குலாம் ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. எல்லோரும் குடிச்சிட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் கிட்ட உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்துட்டு அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற டாக்கு தான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த டாக்கை விடுற மாதிரியே இல்லை. இது ஷேக்லாம் பண்ணுச்சு நல்லா. ஆனால் அவன் சூர்யா கிட்டே பண்ணுச்சு. நாங்களாம் புதுசு அப்படிங்கிறனால என் பையங்களும் அதை விடுற மாதிரி இல்லை. அவங்க டாக்குக்கு வாங்கி வச்சுருக்கிற பிஸ்கட்டை எடுத்துகிட்டு வந்து என் குட்டி பையன் போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு குவான்டிட்டி இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு இல்லாமல் அது அப்போனா தான் வருதுன்னு அவங்க ஒரு டப்பாவில் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் அதை விட்டுட்டு இந்த டாக்கை விட்டுட்டு வரவும் மனசே இல்லை. சூப்பராக போச்சு ஃபங்க்ஷன்லாம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. சரின்னு இங்கேயும் பொண்ணு மாப்பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு அன்றைக்கி நைட்டு எங்களுக்கும் ட்ரெயின். நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கே வந்து விட்டுட்டு தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் ஏறிட்டோம். நாங்களும் தூத்துக்குடி முத்துநகரில் தான் போட்டிருந்ததுனால கரெக்ட் டயத்துக்கு வந்து விட்டுட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழம் கொடுத்துட்டு அங்கே பொண்ணு வீட்லேயும் கொடுப்பாங்க, மாப்பிள்ளை வீட்லேயும் கொடுப்பாங்க. சரி முத கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறனால இனிப்பு, பழம், ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு எங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றுவாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து மதினிமார் முறைக்கு நாத்தனார் முறைக்கு வந்து ஏமாற்றுவாங்க. இதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அவங்களோட வீடியோ. முதல்ல இருந்து ஒரு சின்ன பாட்டாக வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஷார்ட்டாக எடிட் பண்ணியிருந்தோம். ஷார்ட் ஃபிலிம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி ஃபேமிலிகளோட ஹாப்பியாக இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். எங்கே நார்த் இந்தியாவில் உட்காந்துட்டு மாதம் ஒரு ஃபங்க்ஷன், வருஷத்துக்கே ஒரு ஃபங்க்ஷன் தான் போகிறோங்கிற கணக்கு ஆகிடுது. இங்கெல்லாம் என்ன ஃபங்க்ஷன்னா பர்த்டே ஃபங்க்ஷன், ஆர்மி யூனிட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இருந்தால் தான் இங்கே ஃபங்க்ஷனே. ஹாப்பியாக இருந்தது. பாய் பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.